வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஒரு வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து டாக்டர் ஆஃப் பிரசாத் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ். இதுல கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து மளிகை கடை நடத்துறாரு. இவரோட பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு இவங்க வந்து ஹைதராபாத்ல போய் வேலை செய்றக்கு அப்பாட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்ப அப்பா என்ன பண்றாரு, தரமாட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க சித்தப்பா, மாமாங்க ரெக்கமெண்டேஷன்ல எப்படியோ அவங்க வந்து வேலைக்கு வந்துறாங்க. அவங்க அப்பா தான் கொண்டு வந்து அவங்களுக்கு வேலைக்கு சேர்த்துட்டு, ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டு வர்றாரு. இந்த கதை இப்படி ஓடிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ காட்டுறாங்க. அந்த வில்லேஜ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு ஒரு 6, 7 வயசு பொண்ணு என்ன பண்ணுது, அதோட வயசு பொண்ணுகளோட விளையாடிட்டு இருக்குது. அத விளையாட்டுக்கு சேர்க்கல, இல்ல அத யாராவது அடிச்சாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அவங்கள பழிக்கு பழி வாங்குது. ஒரு பொண்ணு இப்படிதான் விளையாட்டுக்கு சேர்க்கலன்னு அந்த பொண்ண கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுது அந்த பொண்ணு, அவங்க அப்பா அம்மாட்ட வந்து சொல்லுது, "நம்ம சீட்டு போடுறோம்லப்பா, சீட்டு பணத்த எடுத்துட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிரிமினலா யோசனை பண்ணிட்டு இருக்குது. இத வந்து இந்த பொண்ணு ஒரு பொண்ண தள்ளி விடையில, அந்த சீட்டு பணம் எடுத்து ஓடிட்டு கிளம்பிட்டு இருக்கையில, இத வந்து ஒரு பையன் பார்த்துட்டு என்ன ஊர் மக்கள்ட்ட சொல்லிடுறான். இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க அப்பா என்ன பண்ணிடுறாரு, தற்கொலை பண்ணிக்கிறாரு. இந்த பொண்ணு அந்த பையனை எப்படியாவது வந்து பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்குது. அதே நேரத்துல என்ன பண்ணுது, கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டு அவங்க அம்மாட்ட நான் போய் வெளியூர்ல போய் வேலை தேட போறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு வேலைக்கு வருது. அவங்க அம்மா நல்லா இப்பயாவது புத்தி வந்திருக்குன்னு நினைச்சிட்டு பார்க்கையில பார்த்தா வீட்டுல இருக்க நகை நட்டுல எடுத்துட்டு அந்த பொண்ணு ஓடி வந்துடும். இந்த கதை இப்படியே முடியுது. இந்த பொண்ணு இங்க ஹைதராபாத்துக்கு வேலைக்கு வந்த பொண்ணு என்ன பார்த்தா, ஒரு நாள் பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்குது. எப்படி இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி பார்க்கல. இந்த பொண்ணு வந்து ஏதோ நினைச்சு ரொம்ப அழுது இருக்கு. அந்த அழுக அதிகமானனால அந்த பொண்ணு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. சரி அப்படின்ட்டு அப்படியே கேஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க அப்பா தான் பொண்ணு எதுக்காக அழுதா, அவரு பொண்ணு இறந்ததுக்கான காரணத்த தேடுறாரு. தேடி குற்றவாளி கண்டுபிடிச்சுட்டாரு. அந்த குற்றவாளி வேற யாரும் இல்லங்க. அவங்க பொண்ணு தங்கியிருந்த ஹாஸ்டலோட வார்டன். அந்த வார்டன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல காட்டுனாங்கல்ல ஒரு பொண்ணு, தப்பு பண்ணிக்கிட்டே இருக்குண்டு. அந்த பொண்ணு தான் இதுங்க. அந்த பொண்ண வந்து மக்கள்ட்ட காட்டிக் குடுக்குற ஒரு பையன காட்டியிருப்பா. அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரு. யாரு இந்த பொண்ணோட அப்பா பிரசாத் ராவ். ஸோ வந்து அவரு வந்து குற்றவாளிய கண்டுபிடிச்சுட்டு, அதுக்கான அந்த அம்மாவுக்கான தண்டனை குடுத்துறாரு. என்ன குடுத்துறாருன்னா, இந்த விஷயத்த வந்து நான் ஹாஸ்டல் ஃபுல்லா சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து உன்ன என்ன பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எமோஷனல் ஆகுற மாதிரி வார்த்தைங்கள விடுறாரு. விட்டுட்டு வெளியில வந்துடுறாரு ஹாஸ்டல் விட்டு. இந்த அம்மா என்ன பண்ணுது, நேரா மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுங்க. இதுதான் இந்த வெப் சீரிஸோட கதை. பார்க்க நல்லா இருக்குங்க. இந்த வெப் சீரிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள சொல்லுங்க மக்களே. நன்றி மக்களே.